மிகுந்த வெறி கொண்டு இருக்கிறான். அவனுடைய வீரர்களையுமே அடித்துக் கொள்கிறான். இங்கிருந்து செல்வதுதான் நல்லது. இனி நான் இங்கு இருக்க போவதில்லை. போர் முடிந்து விட்டது என்று எண்ணிவிடாதே, அது தொடரும். மன்னர் ஐல்ராவனின் கோபத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். உங்கள் எல்லோரையும் ஒழித்து கட்டுகிறேன். வானர இனம் வாழ்ந்ததற்கான அடையாளமே இருக்காது. அருதி, நாங்கள் உன்னுடைய நண்பர்கள் தான். உன்னளவிற்கு சக்தி இல்லையே. நீ உன்னை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வாய். எங்களால் முடியாதே. அசுரர்கள் திரும்பி வந்தால் எதிர்த்து எங்களால் போராட முடியாது. அண்ணன் சொல்வது உண்மைதான். உன்னோடு இருப்பதற்கு பிடித்திருக்கிறது. ஆனால் வரக்கூடிய ஆபத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது. மற்றவர்கள் கூறும் வார்த்தை பயமளிக்கிறது. உன்னோடு இதற்கு மேலும் நட்போடு எங்களால் இருக்க முடியாது மாருதி. சொல்ல வருகிறீர்கள்? எல்லோரும் என் நட்பை முறித்துக் கொள்ளப் போகிறீர்களா? எங்களுக்கு விடை கொடு நண்பா. எங்களுக்கும் விடை கொடு நண்பா. பார்வை பட்டுவிட்டால் அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது. உறவுகள் விலகிவிடும். உடன் இருந்தவர்கள் காரணம் இல்லாமல் விட்டு விலகி விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி உன் நிலைமை மாறத் தொடங்கும். நண்பரும் பகைவராவார். வலிக்கின்றதா? என்னவாயிற்று சுக்ரீவா? நான் நினைத்தது சரிதான். மனிதர்களுடன் சேர்ந்து இருப்பதுதான் நம் இனத்திற்கு எப்பொழுதும் நன்மை. அயோத்தியில் உள்ளவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நேர்மையோடு நடந்து கொள்வார்கள். அவர்களோடு இணைந்தால் இன்று வலிமையோடு இருக்கும் வானரர்கள் பண்பட்டவர்களாக மாறுவார்கள். ஏன் எல்லோரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று புரியவில்லை. இதிலும் குறிப்பாக உன்னுடைய தந்தை. என் அப்பா நம்முடைய உறவை பற்றி நன்கு அறிவார். நீங்கள் தான் அவருடைய வருங்கால மருமகன். இந்த கிட்கிந்தைக்கு நீங்கள் தான் இளவரசர். வாழ்த்துக்கள். நாளை உலகே வியக்க உள்ளது. சற்று முன்புதான் தகவல் வந்தது. மாமன்னர் உலியம் அவர்கள் இளவரசனை அறிமுகம் செய்ய உள்ளார். என்னுடைய நண்பன் நாளை விடியலின் இளவரசன். சிறிது காலத்திற்கு பிறகு வானர தலைவன். வாழ்க வானர மன்னன் வாலி! வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி! நான் இளவரசனா? இல்லை ரோமா, சரியாக வராத. வாலியனன் மூத்தவர் மட்டும் கிடையாது, அதற்கு தகுதியானவர். வாலியனின் பலத்தால் தான் இந்த வானர இனமே இருடன் இருக்கிறது, உறுதியுடன் இருக்கிறது. உன்னுடைய தந்தையின் எண்ணத்தை மாற்றிக்கொள்வதுதான் சிறந்ததாகும். எனக்கு விருப்பமில்லை. சுக்ரீவா, அம்மா, நான் என் இறைவனை மறந்தே விட்டேனே. நிரந்தரமாக மறந்துவிடு. நான் உறுதியாக முடிவெடுத்து விட்டேன். தாங்கள் எடுத்துள்ள இந்த முடிவு சுக்ரீவனை புண்படுத்திவிடக் கூடாது. அப்படி எதுவும் நடக்காது. வாலி ஒருவனை தவிர கிட்கிந்தையை ஆளும் தகுதி எவருக்கும் கிடையாது. சுக்ரீவனிடம் இருக்கும் குறையை மனிதர்களிடம் இணக்கமாக இருக்கவே என்றும் ஆசைப்படுகிறான். சுக்ரீவனை இளவரசன் என்று அறிவித்தால் பத்தில் வாலி இந்த கிட்கிந்தையை எரித்து சாம்பலாக்கி விடுவான். அனைத்தையும் கருத்தில் கொண்டே வாலியை கிட்கிந்தையின் இளவரசனாக்குகிறேன். நீங்கள் எடுத்த இந்த முடிவு வானர இனத்தை காப்பாற்றுவதற்கா இல்லையில் வாலியை கண்டு பயப்படுகிறீர்களா? இந்த வார்த்தையை வேறு யாராவது சொல்லி இருந்தால் இங்கேயே வெட்டி வீழ்த்து இருப்பேன். நினைவில் வைத்துக் கொள் ததிமுகனே, நான் பலவீனமானவன் அல்ல. வாலிதான் நீ வணங்கும் இறைவனுக்கு தகுதி உடையவர். தாங்கள் கூறுவது முறையே அல்ல. நம் மகன் மாருதியை இப்பொழுது அசுரர்களிடம் ஒப்படைத்திருப்பார்கள். வர இருந்த பெரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தினார். அரசர் வாலிதான் இங்கு வந்த அசுரர்களை மாருதியை நெருங்க விடாமல் தடுத்தார். அனைத்தும் தெரிந்து சொல்கிறேன். எவர் அனைவரையும் காக்க முயல்கின்றாரோ அவர்தான் எல்லோரும் வணங்கக்கூடிய இறைவன். சனிதேவனின் பார்வை பெருமானின் அம்சத்திற்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்காது. சரியான பாதையில் அழைத்து செல்வதற்கு எவராக இருந்தாலும் என்னுடைய பார்வையை எதிர்கொண்டாக வேண்டும்.